ஆயத்தம் பண்ண வேண்டும். What is coming ahead? எது நம்ம எதிர்நோக்கி வரப்போகிறது? These are the few things that are coming ahead that for which God wants you to prepare now. வரப்போகிற சில காரியங்கள் இவைகள்தான். அதற்கு நாம் இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி ஆலோசனை கொடுத்திருக்கிறார். What are they? அவைகள் எவைகள்? Number 1. முதலாவதாக, dangerous and perilous times of tribulation are coming soon. மகா ஆபத்தான கொடிதான உபத்திரவ காலங்கள் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்றன. Therefore the Lord says, ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், my people should be prepared for that. என் ஜனங்கள் அதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Dangerous and perilous times of tribulation are coming soon. மகா கொடிய உபத்திரவங்களான ஆபத்து காலங்கள் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்றன. In 2 Timothy chapter 3 verse 1 says, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, perilous times are coming. கொடிய காலங்கள் வருகின்றன. If during the days of the apostle Paul perilous days are coming, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் வாழ்ந்த நாட்களிலேயே கொடிய காலங்கள் வரும் என்று இருந்திருக்குமானால், how much more now? இப்பொழுது எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும்? That word was written in the first century. இந்த திருவார்த்தை முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. That means 2000 years ago. அப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவைகள். If 2000 years ago perilous days are coming, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடிய காலங்கள் வருகிறதா இருந்திருக்குமானால், what about now? இன்றைக்கு இருக்கிற நிலையை குறித்து என்ன? Perilous days are at your doorstep. கொடிய காலங்கள் உங்கள் வாசற்படியில் தட்டி நிற்கின்றன. Therefore prepare. ஆகையால் ஆயத்தப்படுங்கள். Prepare for the perilous and dangerous times that are coming. வரப்போகிற கொடிதான உபத்திரவங்கள் நிறைந்த ஆபத்து காலத்துக்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Since perilous days are coming, கொடிய காலங்கள் வரப்போகிறபடியினால் prepare your faith. உங்கள் விசுவாசத்தை வளமாக்கி ஆயத்தப்படுத்துங்கள். If you read Matthew chapter 24, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால், Lord Jesus said, கர்த்தராகிய இயேசு சொன்னார், when you see Jerusalem surrounded all around, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, flee. ஓடி போங்கள். You must have strength to flee. ஓடி போவதற்கு உங்களுக்கு பலன் இருக்க வேண்டும் அல்லவா? Run up to the mountain. மலைகளுக்கு ஓடி போங்கள். All that requires physical strength. இதெல்லாவற்றையும் செய்ய சரீர பிரகாரமான மாம்ச பலன் வேண்டும். Do not take all this lightly. இதையெல்லாம் நீங்கள் லேசாய் எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. Do not listen to any false teachers or false prophets or false pastors who say such things will never take place. இதெல்லாம் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது என்று உங்களுக்கு சொல்லக்கூடிய எந்த கள்ள போதகர்கள், கள்ள வேலையாட்கள், கள்ள உபதேசி தீர்க்கதரிசி வார்த்தைகளை தயவு செய்து கேட்காதீர்கள். The Lord Jesus told his disciples. கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். Even the apostle Paul said this. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். And even the prophet Moses said this. மோசே தீர்க்கதரிசியே இதை சொல்லி இருக்கிறாரே. After I'm gone, நான் உங்களை விட்டு போன பின்னர் false teachers will come. கள்ள போதகர்கள் வருவார்கள். False wolves will come. கள்ள ஓநாய்கள் உள்ளே வரும். And scatter you. உங்களை சிதறடிக்கும். And bring divisive teachings into your midst. வஞ்சகமான போதனைகளை உங்கள் மத்தியிலே வீசும். The prophet Moses said, மோசே தீர்க்கதரிசி சொன்னார், looking at the children of Israel, he said, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்தவர் இப்படி கூறினார், when I'm dead and gone, நான் மரணமடைந்த பின்னர் you will be led astray by false teachers. கள்ள போதகர்களால் நீங்கள் வழிதப்பி போக பண்ணப்படுவீர்கள். False prophets will come to cause you to let astray to follow after false god. அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகும்படி உங்கள் மனதை திசை திருப்பக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். The apostle Paul and the apostle John wrote in their epistles. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் அப்போஸ்தலனாகிய யோவானும் தங்கள் நிருபங்களிலே எழுதி இருக்கிறார்கள். Antichrists and false teachers will come in your midst to cause division. உங்களுக்குள்ளாக பிரிவினைகளை ஏற்படுத்தும்படி அந்தி கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் வருவார்கள். These are the days for the manifestation of such
false teachers. அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் தலையெடுப்பதற்காக குறிக்கப்பட்ட காலங்கள் இவைகளே. My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, let your faith be grounded in this word of God. உங்கள் விசுவாசம் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள் நங்கூரமிட்டு இருக்கட்டும். Put your heart and soul in the study of the word of God. தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கென்றே உங்கள் ஆத்துமாவையும் இருதயத்தையும் ஊன்ற கட்டி விடுங்கள். Be like the Christians of Berea who studied the word of God to discern if every teaching is right or wrong. கேட்கிற உபதேசங்கள் எல்லாம் சரியா தவறா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த பெரேயா விசுவாச மக்களை போல் வாழுங்கள். There are already many false teachers, false prophets gone into the world who's causing great devious teachings in the body of Christ. The people of God must prepare to flee from the days of wrath that are coming. வரப்போகிற கோபாக்கினையின் நாளுக்கு தப்பி விலகி ஓடத்தக்கதாக தேவ ஜனங்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். The wrath of God is going to manifest. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. If you read Revelation chapter 15, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால், the apostle John saw 7 special mighty angels in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷித்த மகா பலமிக்க 7 தூதர்களை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். And they are given bowls. அவர்கள் கரங்களில் கலசங்கள் கொடுக்கப்படுகின்றன. And the bowls bear the wrath of God. அந்த கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினையை உள்ளடக்கி இருக்கின்றன. And if you read from Revelation chapter 16 onwards, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்களானால், each one of the 7 angels goes into 7 different directions. 7 தூதர்களில் ஒவ்வொருவரும் 7 வெவ்வேறு திசைகளை நோக்கி போகிறதை பார்க்கலாம். And they'll pour out those wrath of God upon the earth. அவர்கள் அந்த தேவனுடைய கோபாக்கினையை பூமியின் மேல் ஊற்றுகிறார்கள். Great atrocious times of tribulation comes upon the whole world. உடனே உலகம் முழுவதும் நினைத்து பார்க்க முடியாத மகா கொடூர வேதனையின் கொடிய உபத்திரவங்கள் வருகின்றன. Luke chapter 3 verse 7 says, லூக்கா 3:7 சொல்கிறது, flee from the wrath to come. வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பி ஓடுங்கள். How to flee from the wrath to come? வரப்போகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பி ஓட முடியும்? Or how to prepare to flee? அல்லது தப்பி ஓடுவதற்கு ஏற்றபடி எப்படி நம்மை ஆயத்தமாக்க முடியும்? Luke chapter 3 verse 8 tells us, லூக்கா 3:8 வசனம் சொல்கிறது, bear fruits worthy of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். In order to flee from the wrath to come, வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பி ஓட வேண்டுமானால் bring forth fruits worthy of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். When you bring forth fruits worthy of repentance, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கும் போதுதான் you will be spared from the wrath to come. வரப்போகிற கோபாக்கினைக்குள் ஆளாகாதபடி நீங்கள் தப்புவித்து விட்டு வைக்கப்படுவீர்கள். What are the fruits of repentance? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் என்ன? Let's look at an example in Ezekiel chapter 9. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் அதற்கு உதாரணமாய் நாம் பார்க்கலாம். In verses 1 to 6 you will read, முதல் 6 வசனங்களிலே நீங்கள் படிக்க முடியும். an angel of God has been specially assigned to go all over the city of Jerusalem. ஒரு விசேஷித்த தேவ தூதன் எருசலேம் நகரம் முழுவதும் ஊடுருவி போவதற்காகவே நியமிக்கப்படுகிறார். To look at those who are sighing and crying over the sins of the land. தேசத்தின் அக்கிரம பாதகங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் யார் என்று பார்ப்பதற்காகவே அனுப்பப்படுகிறார். And this angel was told to put a mark on their foreheads. அவர்கள் நெற்றியிலே ஒரு அடையாளம் போட வேண்டும் என்று அந்த தூதனுக்கு கட்டளை இருக்கிறது. Now look at what God tells this angel. இந்த தூதனிடம் தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Look at those who are crying over the sins of the nation. தேசத்தின் பாவங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை பார். Who will cry over the sins? பாவங்களுக்காக யாருங்க அழுவாங்க? The righteous. நீதிமான்கள் தான். It's the righteous who will cry over the sins of the land. நீதிமான்கள் தான் தேசத்தின் கொடூர பாவங்களுக்கு எதிராய் கண்ணீர் விட்டு கதறுவார்கள். Now we read that Lot lived in the city of Sodom and Gomorrah. லோத்து சோதோம் குமோரா பட்டணத்தில் குடியிருந்தார் என்று படிக்கிறோம். And those twin cities were full
full of adulterous homosexual sinners. அந்த இரட்டை நகரங்கள் முழுவதும் விபச்சார மயக்க ஓரின சேர்க்கையால் பாவிகளால் நிறைந்திருந்தது. But concerning Lot, the scripture says, லோத்தை குறித்தோ வசனங்கள் சொல்லுகின்றன, righteous Lot vexed his soul over the sins of the land. நீதிமானாய் வாழ்ந்த லோத்தோ தேசத்து குடிகளின் பாவங்களின் நிமித்தம் நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டாராம். Every day Lot comes and sits at the city gates. ஒவ்வொரு நாளும் லோத்து வந்து பட்டண வாசலிலே உட்காருவார். And he sees the sins and he loads his soul and he cries for the sins of the land. அருவருப்பான தேசத்தின் அகோர பாவங்களின் பாதகங்களை பார்த்து தேசத்தின் பாவங்களுக்காய் மனஸ்தாபத்தோடு கண்ணீர் விட்டு கதறுவார். He is a righteous man. அவர்தான் நீதிமான். A true prophet of God not only gives forth a word of destruction or judgment, ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி அழிவுக்கு ஏதுவாய் வெளிப்படுகிற தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை உரைக்கிறவர் மட்டுமல்ல, but he cries for the nation. ஆனால் தேசத்துக்காய் கண்ணீர் விட்டு கதறி அழுவார். He cries for the word that he gives. தான் வெளிப்படுத்துகிற நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளின் நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுவார். What is the mark of a righteous transformed person? மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நீதிமானுக்கான அடையாள குறியீடு என்ன? They cry for the sins of the land. தேசத்தின் பாவங்களுக்காய் அவர்கள் பரிதபித்து அழுவார்கள். They do not have an indifferent I don't care attitude. இதை குறித்து எனக்கு என்ன கவலை என்று அவர்கள் வேறு விதமாய் நடக்கும் மனப்பான்மை இல்லாதவர்கள். They do not just see and walk away. பார்த்துவிட்டு காணாதவர்கள் போல அவர்கள் நடந்து போக மாட்டார்கள். Very sadly many do like that today. ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படி செய்கிறார் என்பது வருந்தத்தக்க வேதனைதான். But the true righteous cry. உண்மையான நீதிமான்களோ கண்ணீர் விட்டு கதறுவார்கள். It is such that are singled out and mocked by this angel. அப்படிப்பட்டவர்களே தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் இந்த தேவ தூதர்களால் அடையாளமிடப்படுகிறவர்கள். Is such that bring forth fruits worthy of repentance. இப்படிப்பட்டவர்கள் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்கள். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, சகோதர சகோதரிகளே, prepare to flee from the wrath to come. வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பி ஓடத்தக்கதாய் ஆயத்தமாகுங்கள். Bible tells us ஏது நமக்கு சொல்லுகிறதே, in Psalms 27 verse 5, 27ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில், the righteous shall be hidden in the times and days of wrath. Reason why you must prepare yourself. ஏன் நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மூன்றாவது காரணம், Prepare yourselves to meet God. தேவனை சந்திக்கும்படி உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். How? எப்படி? Let me give you one example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். In Luke chapter 12 verses 16 to 21, லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21ஆம் வசனம் வரை, the Lord Jesus told a parable concerning a very rich man who cared for nothing. எதை குறித்தும் கவலைப்படாமல் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானை குறித்து கர்த்தராகிய இயேசு உவமை சொல்லுகிறார். He had lots of riches. ஏராளமான ஐஸ்வர்யங்கள் குவிந்திருக்கின்றன. His business was so doing well. அவனுடைய தொழில் அமோகமாய் வளம் கொழித்து செழித்திருக்கிறது. Even the roof was not enough to contain his riches. அவன் கட்டி வைத்த பெரிய களஞ்சியங்கள் கூட அவன் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க போதுமானதாக இல்லை. So he said to himself, ஆகவே தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார், let me expand my business. நான் என் தொழில் வியாபாரத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும். Let me buy more factories. இன்னும் அதிகமான தொழிற்சாலைகளை வாங்கி குவிக்கிறேன். Let me build more storages. இன்னும் அளவுக்கு அதிகமான களஞ்சியங்களை, கிடங்குகளை நான் கட்டப் போகிறேன். And he said to himself one night, ஒரு நாள் இரவில் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான், after a great dinner before he went to bed, நன்றாய் சம்பிரமமாய் சாப்பிட்டு இரவு படுக்க செல்லும் முன்பு, oh my soul, என் ஆத்துமாவே, for 3-4 generations I have so much of riches. 3-4 தலைமுறைக்கு வேண்டிய அளவுக்கு தாராளமாய் நிறைவாய் ஐஸ்வர்யங்களை சேர்த்து விட்டேன். I don't need to work anymore. இதுக்கு மேல நான் வேலை செய்து உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. And he slept. படுத்துறங்கினான். That night God spoke to him. அந்த இரவில் தேவன் அவனோடு கூட பேசினார். Oh you great fool, ஓ பெரிய மதிகேடனே, tonight you will die. இறுதியாக For what must you prepare? எதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும்? Prepare to see the glory of God and participate in it.
தேவனுடைய மகிமையை காணவும் அதிலே பங்கேற்கவும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Exodus chapter 19 verse 9 and 10. யாத்ராகமம் 19 9 10 வசனங்கள். The Lord God told the prophet Moses, தேவனாகிய கர்த்தர் மோசே தீர்க்கதரிசியிடம் சொன்னார், prepare the people to see my glory and hear my voice. என்னுடைய மகிமையை காணவும் என் சத்தத்தை கேட்கவும் தக்கதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் என்றார். For 3 days they fasted and they prayed. 3 நாட்கள் அளவும் அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். They abstained from sexual relationships. அவர்கள் பால் உறவுக்கு விலகி இருந்தார்கள். And they washed all their clothes. எல்லா வஸ்திரங்களையும் தோய்த்து சுத்தம் பண்ணினார்கள். 3 days of preparation. 3 நாட்கள் அளவுக்கு ஆயத்தம். In the same manner, அதே விதமாகத்தான் prepare yourselves உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். to see the glory of God that is coming. வரப்போகிற தேவனுடைய மகிமையை காண்பதற்காக, Not only to see, பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, but also to participate in it. அந்த மகிமைக்குள்ளே பங்கு பெறவும் வேண்டும். The Holy Bible tells us பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது in Haggai chapter 2 verse 8 and 9 ஆகாய் 2ஆம் அதிகாரத்தின் 8 9 வசனங்களில் that in the last days God will pour out his glory in a great manner. கடைசி நாட்களில் தேவன் பெரிதான அளவில் தம்முடைய மகிமையை ஊற்றுவார். The glory will be so great அந்த மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால் that none of the glory in the past can compare to it. கடந்த காலத்தில் வெளிப்பட்ட எந்த மகிமையையும் இந்த மகிமையோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்குமா? Why is it so? ஏன் இது இப்படி? Because Isaiah chapter 30 verse 26 says ஏன் ஏசாயா 30:26 சொல்லுகிறது, the glory of the last days will be 7 times greater than all the past glories. கடைசி நாட்களில் வெளிப்பட போகிற மகிமை அதற்கு முன்பு கடந்த காலத்தில் வெளிப்பட்ட எல்லா மகிமையை பார்க்கிலும் 7 மடங்கு பெரிதா இருக்குமாம். About 15-20 years ago I was praying like this. 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Lord, fill me with 2 times glory like how you fill the prophet Elisha. கர்த்தாவே, எலிசா தீர்க்கதரிசி நீர் ஆசீர்வதித்தது போல என்னையும் 2 மடங்கு மகிமையினால் நிரப்பும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். You know the prophet Elisha prayed like that. எலிசா தீர்க்கதரிசி அப்படி ஜெபம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா? Before the prophet Elijah was taken up into heaven, எலியா தீர்க்கதரிசி பரலோகத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு he asked Elisha, what does he want? எலிசாவை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார். Because Elisha had faithfully served Elijah for 7 long years. 7 நீண்ட ஆண்டுகளுக்கு எலிசா எலியாவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ததினால் கேட்டார். 7 to 10 years he was a faithful servant to Elijah. 7 முதல் 10 ஆண்டுகள் வரை எலிசா எலியாவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக பணிவிடை செய்தார். So Elijah wanted to bless his dear servant before he is taken up. ஆகவே தான் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு தன் அருமையான ஊழியக்காரனை எலியா ஆசீர்வதிக்க விரும்பினார். And Elisha asked for double portion of the anointing that was upon the prophet Elijah. எலியா தீர்க்கதரிசியின் மீது இருந்த ஆவியின் இரட்டிப்பான வரம் தனக்கு வேண்டும் என்று எலிசா கேட்கிறார். And likewise he was rewarded. கேட்டபடியே அவர் பலன் அடைந்தார். Ever since then, அன்று முதற்கொண்டு every person prays this prayer like Elisha. எலிசாவை போலவே தான் எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Lord, give me 2 times more power. கர்த்தாவே இரட்டிப்பான வல்லமை எனக்கு தாரும். I'm sure you have done that. நீங்களும் நிச்சயம் அப்படி செஞ்சிருப்பீங்க. I did that. நானும் அப்படிதான் செஞ்சேன். So as I was praying, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே one day the Lord interrupted my prayer. ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்திலே இடைமறித்து குறுக்கிட்டார். And he said, சொன்னார், why are you praying this unscriptural prayer? ஏம்பா வேதத்துக்கே ஒத்தாராத இந்த ஒரு ஜெபத்தை ஏன் நீ ஜெபிக்கிறாய்? I said, Lord, what do you mean unscriptural prayer? ஆண்டவரே, வேதத்துக்கு முரணானன்னு என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். I turned my Bible to 2 Kings chapter 2. என் வேதத்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினேன். I said, look at this incident, Lord. இந்த சம்பவத்தை பாருங்கப்பா, வேதத்தை தானே இருக்கு. Elisha prayed for 2 times anointing that was upon the prophet Elijah. எலியா தீர்க்கதரிசியின் மீது இருந்த அபிஷேகம் இரட்டிப்பான வரமாய் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எலிசா ஜெபம் பண்ணினாரே. So the Lord said, கர்த்தர் சொன்னார், I can see that incident there. அங்க அந்த சம்பவம் இருக்கிறது எனக்கு தெரியுதுப்பா, நான் பார்க்கிறேன். But why are you praying an unscriptural prayer? ஆனால் வேதத்துக்கு முரணாக நீர் ஏன் இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்? I said, Lord, what do you mean?
என்ன சொல்றீங்கப்பான்னு கேட்டேன். Then he showed me the scripture in Isaiah 30:26. அப்புறம் தான் ஏசாயா 30:26 இருக்கிற இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். In the last days I'm going to pour forth my glory, not 2 times but 7 times. கடைசி நாட்களிலே 2 மடங்கள்ல 7 தனையாய் என்னுடைய மகிமையை நான் காண்பிப்பேன் என்றார். Glory of the latter house will be greater than the former house. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். The former house glory was 2 times. முந்தின ஆலயத்தின் மகிமை 2 மடங்குதான். The latter house glory is 7 times. பிந்தின ஆலயத்தின் மகிமையோ 7 மடங்கு அதிகம். So the Lord asked me, why are you asking 2-fold when I want to give you 7-fold? 7 மடங்கு உனக்கு நான் கொடுக்க விரும்பி இருக்கையில் நீ ஏன் 2 மடங்கு கேட்கிறாய் என்று கர்த்தர் சொன்னார். What is the 7-fold glory? 7 மடங்கு மகிமை என்றால் என்ன? Number 1, முதலாவதாக the 7 spirits of God. அது தேவனுடைய 7 ஆவிகளாகும். Isaiah chapter 11 verse 2. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். Revelation chapter 1 verse 4. வெளிப்படுத்தல் 1:4. And chapter 4 verse 5. 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனமும். The 7 spirits of God are the 7 power manifestations of the Holy Spirit. தேவனுடைய